Hi friends, welcome to Shakti Special. இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். கொழுக்கட்டை பத்தி தான். சோ ரெண்டு வகையான கொழுக்கட்டை நம்ம பண்ணலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாயில தண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். நம்ம கரைச்சிக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு திருவி வச்சு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா, அதுவே வந்து நம்ம தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம் நெய்யில் வறுத்து. அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். எல்லாம் ஃபுல்லாக கொட்டினீங்கன்னா என்ன ஆகிடும்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல். அது இல்லாமல் கட்டியும் இல்லாமல் கிளறிக்கணும். நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு மசிச்சு விடணும். நல்லா கரண்டியால் மசிச்சு விடணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கை வைக்க முடியும். சூடாருக்குள்ளே கை வைக்க முடியாது இல்லையா? அதனால் கரண்டியில் உங்களால் எந்த அளவுக்கு நல்லா மசிக்க முடியுமோ கட்டி இல்லாமல் அந்த சூட்லேயே போட்டு மசிச்சுக்கலாம் ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தா கட்டி இல்லாமல் எல்லாமே கரைஞ்சிருச்சு. கட்டி எல்லாமே அந்த வெல்லத்தோட பாகில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உருண்டு வந்துருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நெய் தொட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய்யில் தொட்டு நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போது ரொம்ப ஈஸியாக தாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இது. நம்ம அவ்வளோதான் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும். அவ்வளோதான். இது ஈஸியான வேலை. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ரவுண்டாகவும் இது பண்ணலாம். இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிறனால நம்ம கையில் பிடிக்கிறதுனால அது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு நேம் இது பண்ணாங்க. ஸோ நான் சின்ன சின்ன சைஸாக நெய் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான். நான் மீடியம் சைஸில் பிடிச்சிருக்கேன். 1/2 கப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 பீஸ் வரும். மீடியம் சைஸ்னால் ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ அதை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கலாம். தண்ணி காஞ்சி ரெடியாக இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் தாங்க. 10 to 12 மினிட்ஸ் வந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சூட்டில் அந்த வெள்ளை பாக்கில் போட்டு கிண்டிட்டோம் இல்லைங்களா, அதிலே பாதி வெந்திருக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நல்லா தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது. வள நல்லா இதாகிடும், வெந்துடும். பார்க்கக்குள்ளே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க. இனிப்பு பிடி கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த கொழுக்கட்டையை எப்படி இருக்குன்னு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூரண கொழுக்கட்டை செய்யலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் வந்து ஒரு 1/2 கப் பொட்டுக்கல்லையை வந்து வறுத்துக்கிறேன். லைட்டாக வறுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடேறினா போதும். அவ்வளோதான் போதும். இப்போ வந்து நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் 1/2 கப்பு. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூரணத்துக்கு தேவையானது. இதையும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரொம்ப அதிகமான தீ வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம் வைங்க, தீஞ்சிரும். அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து தேங்காய் வறுக்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 1/2 கப் தேங்காய் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். தேங்காயும் வறுத்தாச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எள்ளு மட்டும் நான் போட்டு அரைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக அரைப்படும். அது ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து இப்போது இந்த பூர்ணம் வந்து பலன்னு கொஞ்சம் இதாக இருக்கணும். அதுக்காக அடுத்தது வந்து பொட்டுக்கல்லையை அரைச்சிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அரைச்சதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது பொட்டுக்கல்லை அரைச்சாச்சு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம்.
ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா தேங்காவோட வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ வெல்லம் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த எள்ளு ப்ளஸ் இந்த பொட்டுக்கடலை மாவு, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இதோட கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது இப்போ அரைச்சி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். எதுவுமே மிக்சியில் ஒட்டலை. இந்த மாதிரி இருக்கணும் நம்ம பூரணம் வந்து, இல்லைனா பேஸ்ட் மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது. இது நல்லா பொலன்னு இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்க கொழுக்கட்டைக்கு மாவு பார்க்கலாம். நான் 1 கப் அரிசி மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சூடான தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் அதை கரண்டியில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். ஏன்னா கை வைக்க முடியாது இல்லையா சூடான தண்ணிங்கிறதுனால, கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டோன்னா மாவு கொலன்னு போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தண்ணி வந்து நமக்கு அளவு கிடையாது, ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி பிடிக்கும். அதனால் நான் ஒரு 1/2 கப் பக்கமாக எனக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சம் சூடு குறைய ஆரம்பிக்கிறனால நான் அப்படியே கையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடு தாங்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம கை வச்சோம்னா சூடாகிடும் இல்லையா கையே. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் ஆயில் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பூரணம் உள்ளே வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மாவை எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அவ்வளோதான். இப்போ மாவை எடுத்து நான் ஒரு 15 மினிட்ஸ் பக்கமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மாவு அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும், பார்க்கக்குள்ளே நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து பூரணம் வச்சு இது பண்ணுறதுக்காக இந்த அச்சு நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய டைப் அச்சு இருக்குது. நான் இந்த டைப் அச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. அச்சில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக அந்த பூரணம் வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வைங்க உள்ள. போதும், இதோடு நிறுத்திக்கலாம் நம்ம. ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துடலாம். இப்போது சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிக்கும். இப்போ நம்ம எடுத்தோம்னா ஸோ உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும், அந்த டிசைன் சேஃப் கிடச்சிரும். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த கையில் பண்ண தெரியாது இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி அச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு வகையான அச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நான் இன்னொரு அச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டியாக. ஸோ இதுலேயும் அதே மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எடுத்து இது பண்ணிட்டிங்கன்னா இதுவும் டிசைன் அழகாக வந்துடும். இது எப்படின்னா கையில் செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி இது பண்ணலாம். இல்லை டிசைனாக பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அச்சு வாங்கி. நான் வந்து நெக்ஸ்ட் எப்படி கையில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணேன். அச்சு இல்லாமல் எப்படி நார்மலாக அச்சு இல்லை என்கிட்ட நான் எப்படி பண்ணுறது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த 2 பக்கமும் இது பண்ணிவிட்டு கையில் நல்லா லைட்டாக மடக்கிட்டு அப்படியே கையிலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும். ஏன்னா மாவோட பதம் தான், இல்லைனா வெடிச்சிட்டு வந்துடும், இல்லைனா ஓட்டை விழுந்துடும். ஸோ மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக பேசுகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், அந்த ஹீட் கரெக்டாக இது பண்ணிவிட்டு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எல்லா வகையான டிசைனும் செஞ்சாச்சு. இப்போ இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் இருந்தால் போதும். அவ்வளோதான் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம பூரணம் ரெடி பண்ணுறதா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாவு பிசைஞ்சு இது பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, பிடி கொழுக்கட்டையும் இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிப்பு பிடி கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அரிசி மாவு, தேங்காய், வெல்லம், தண்ணி இது இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி பூரண கொழுக்கட்டைக்கு இந்த பூரணம் வந்து நீங்கள் எள்ளு போட்டும் செய்யலாம், இல்லை கடலைப்பருப்பு வேக வச்சும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், எள்ளு போட்டு செஞ்சால் நல்லா பிளாக் கலரில் நல்லா பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சக்தி ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.